அன்பர்களே வணக்கம். நாம் இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது என்னென்னாக்கா, வசியம் செய்ய வசியம் மருந்து. அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்களே வீட்டில் செய்யலாம். தயவு செஞ்சு வீடியோவை முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோன்றது முழுமையாக புரியும். இன்னொன்று, நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம தினமும் போடுற நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வீடியோவாக வரும். சரிங்க. இப்போ நம்மளுக்கு வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போது நம்ம அந்த படத்தில் காட்டியிருக்கோங்க பார்த்தீங்களா, அந்த செடி நம்ம நர்சரியில் கிடைக்கும். புரியுதுங்களா? நீங்கள் மரத்தில் போயிட்டு வெட்டலாம், அந்த வேரை எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது நடக்காத ஒரு காரியம். சரிங்களா? அதனால் நீங்கள் நர்சரியில் போயிட்டு அந்த செடியை வாங்கிக்கின்னு அதை எடுத்துகிட்டு உங்கள் வீட்டில் வச்சுக்கின்னு இது பண்ண வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னாக்கா 3 நாள் தான். ஒன்று அஷ்டமியில் பண்ணணும், இல்லைன்னா அமாவாசையில் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பௌர்ணமியில் பண்ணணும். சரிங்களா? இந்த பௌர்ணமியில் பண்ணி இது என்ன பண்ணணுன்னாக்கா, ஃபஸ்ட்டு நாளைக்கு அமாவாசை அப்படின்னாக்கா இன்றைக்கி காப்பு கட்டிங்க. சரிங்களா? காப்பு கட்டிக்கின்னு அந்த வேரை அந்த வேர், அதாவது அந்த நர்சரியில் வாங்கின செடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளாஸ்டிக்கு கப்பை மட்டும் நீங்கள் பிரித்து எடுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வேர் ஈஸியாக வந்துடும். அந்த வேரை எடுத்துன்னு அம்மியில் அரைங்க. புரியுதுங்களா? தண்ணி விடக்கூடாது. சரிங்களா? தண்ணியோ பன்னீரோ எதுவுமே விடக்கூடாது. நீங்கள் அப்படியே அரைக்கும் போது என்ன ஆகும், அது பவுட்ரு ஆகிடும். பவுட்ரு ஆகிட்ட பின்னாடி என்ன பண்ணுறீங்கனாக்கா, ஒரே ஒரு வெத்தலை எடுத்து போட்டுக்குங்க. சரிங்களா? வெத்தலை எடுத்து போட்டுக்கின்னு அப்போ அரைச்சிங்க அப்படின்னாக்கா அந்த வெத்தலையில் இருக்கிற ஈரப்பதம் இந்த வேரோட பவுட்ருலேயும் விழும். அப்போ என்ன பண்ணுறீங்கனாக்கா, அது சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்குங்க. இது என்னைக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒன்று அஷ்டமியில் பண்ணணும், இல்லைன்னா அமாவாசையில் பண்ணணும், இல்லைன்னா பௌர்ணமியில் பண்ணணும். சரிங்களா? சாமி இது முடிச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இந்த வீடியோ தொகுப்பில் கடைசியில் நான் மந்திரம் கொடுத்துருக்கேன். அந்த மந்திரத்தை சொல்லிக்கினே அரைக்கணும். அரைச்சி முடிச்சுட்டு பின்னாடி என்ன பண்ணணுன்னாக்கா, 1008 உரு அந்த மைக்கு, அதாவது அந்த மருந்துக்கு நீங்கள் போடணும். அந்த மருந்துக்கு அந்த 1008 உரு நீங்கள் போட்டீங்க அப்படின்னாக்கா அந்த மருந்து உயிர் பெற ஆரம்பித்து விடும். சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் யாருக்கு கொடுக்கணுமோ கொடுக்கலாம். அந்த கொடுக்குற முறையும் நான் சொல்கிறேன். இப்போது இந்த மந்திரத்தை நான் ஒரு தடவை உச்சரிக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் உச்சரிச்சுங்க. ஓம் நமோ பகவதி மாதங்கேசரி சர்வமுக ரஞ்சி சர்வேசம் மகாமாயே மாதங்கே குமாரிக்கே லகலக ஜிக்வே சர்வலோக வசம்கரி ஸ்வாகா. இந்த சர்வலோக அப்படின்ற இடத்துல இன்னார் மகன் இன்னார், அதாவது யாருக்காச்சும் தனிப்பட்ட நபருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த சர்வலோகன்ற இடத்துல இன்னார் மகன் இன்னார்னு போட்டுக்குங்க. அப்படி இல்லை, நான் எல்லாரையுமே பண்ணுறேன், புரியுதுங்களா, இந்த ஹோட்டல் வச்சிட்ருக்கேன், இந்த டீ கடை வச்சிட்ருக்கேன்றவங்க இந்த சர்வலோகனே போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து கொடுத்துடலாம். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு எளிய முறை. நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, ஃபஸ்ட்டு நாள், அதாவது நாளைக்கு அஷ்டமி, இல்லைனாக்கா நாளைக்கு அமாவாசை, நாளைக்கு பௌர்ணமி அப்படின்னாக்கா இன்றைக்கி காப்பு கட்டிக்குங்க. காப்பு கட்டி அதுக்கு சாப நிவர்த்தி பண்ணிவிடுங்க. சாப நிவர்த்தி பண்ணிட்ட பின்னாடி இந்த மந்திரத்தை சொல்லினே அரைக்கணும் நீங்கள். சரிங்களா? அரைச்சி முடிச்சிட்ட பின்னாடி திரும்பியும் 1008 உரு போடணும். உரு போட்டுட்ட பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ யாருக்காச்சும் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா அந்த கொடுக்குற பர்சனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த மந்திரத்தை இன்னார் மகன் இன்னார்ன்ட்டு 108 தடவை போட்டுக்குங்க. போட்டுக்கின்னு அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். அந்த கொடுக்குற முறை பார்த்தீங்கன்னாக்கா, ஆண்களாக இருந்தாக்கா விந்தணுவில் கலந்து கொடுக்கணும், பெண்களாக இருந்தாக்கா சிறுநீரில் கலந்து கொடுக்கணும். சரிங்களா? இதுதான் முறை. முடிஞ்சால் இந்த விஷயத்தை செய்யுங்க. அப்படி இல்லைனாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மருந்து நாங்களே அனுப்புகிறோம். சரிங்களா? இதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இன்னொன்று, இந்த மருந்தை நீங்கள் வீட்டிலே செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக வீட்டிலே செய்யலாம். எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? தயவு செஞ்சு நல்ல விஷயத்துக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? 3 நாள் தான், மாதத்துக்கு 3 நாள் தான் செய்யணும். ஒன்று அஷ்டமியில் செய்யணும், இல்லைன்னா பௌர்ணமியில் செய்யணும், இல்லைன்னா அமாவாசையில் செய்யணும். ஒரு தடவைக்கு 2 தடவை வீடியோ பாருங்கள். ஏதாச்சும் டவுட்டுனாக்கா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் அதுக்கு உண்டான பதில் நிச்சயமாக கொடுப்பேன். சரிங்களா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.